கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றும் நமக்கு போதுமான தேவனாகவே இருக்கிறார். அவர் என்னைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்தது. Our God is enough God, good God, awesome God, true living God. நிறையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மகாபெரிய பரிசுத்த தேவன். அவர் நம்ம உணரணும். நம்ம வாழ்க்கையில் நீ உணர்ந்து வாழ்ந்தாதான் உங்களால் அவரை நேசித்து வாழ முடியும். You must realize God in your life, then only you can love God. நீ ஆண்டவரை உணர்ந்து வாழ்ந்தாதான் உங்களால் இயேசுவை நேசித்து வாழ முடியும். You must realize God in everything in your life, then only you can love God. Then only you know who is doing things in your life. உங்கள் வாழ்க்கையில் யார் என்ன செய்கிறா, what is happening, who is helping you. You must know, you must realize all these things, then only you can love God. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை ஒவ்வொன்றும் நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். நீங்கள் உணர்ந்து வாழ்ந்தாதான் உங்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியும். இயேசு யாரு, அப்போதான் இயேசு நேசிக்க முடியும். இயேசு எப்படிப்பட்ட தேவன். நிறைய காரியங்கள் we learning every day, we are learning something about God. I don't know how you learn, எப்படி learn பண்ண. every day God is with us. எப்போதும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார், ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். and there's a lesson every day for you to learn. every day there's a lesson. எப்போதும் இந்த உலகம் இறுதி வரை ஆண்டவர் every day God is with us until the end of the age. End of your age. Okay, God is with you, teach you every day நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஓகே, ஹalleluya, ஹalleluya. Luke chapter 16 verse 1 to 13. லூகாஸ் அதிகாரம் 16 வசனம் 1 ல இருந்து 13 வரைக்கும் என்ன படிக்கிறாங்க? What we learn, God is teaching us about the people of this world that belongs, about the people of this world and the people that belongs to God. ஆண்டவர் பின்னால் போகிறவங்களையும் இந்த உலகத்தை நம்பி வாழ்கிறவங்களையும் ஆண்டவர் ரெண்டு விதமாக நம்மளுக்கு காமிச்சிருக்கிறார். ரெண்டு விதமாக, two types of people, the people who follow God and the people who follow the world. ஆமென், ஹalleluya. உலகத்தை பின்னால் போகிறவங்க அவங்க ஆண்டவர் பின்னால் போகிறேன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ஃபுல்லாக the mind, the soul, அவங்க இருதயம் எல்லாமே உலகத்துக்குள்ளே தான் இருக்கும். உலகத்துக்குள்ளனா இஸ் about the money and the wealth of this world. They say they will follow God, but actually their mind, their soul, their heart and their strength is always in the world, and the worldly world is about the money. Those who follow God, they will always think about God. ஆண்டவர் பின்னால் போகிறவங்க ஆண்டவர் பற்றி ஆண்டவர் என்னை பார்த்துக்குவார். God will settle everything for me, God will do everything for me. Amen. ஹalleluya, ஹalleluya. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல் மேனேஜர் பொய்க்காரன் பித்தலாட்டம் பண்ணுறவன். ஆமென். பொய்க்காரன் பித்தலாட்டம் பண்ணுறவன், அவனை பற்றி ஆள் கம்ப்ளைண்ட் பண்ண சில நம்மளை சுற்றி இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க நம்மளை சுற்றி இருப்பாங்க. they will never agree to their fault. அவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க. அந்த தப்பை ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் they will never agree to their fault. Whatever wrong they are doing, the mistakes they do, they know how to how to fight out of it. அதுலேருந்து அவங்க வெளியாகிறதுக்கு அவங்க சண்டை போட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க தான் சரி, they are right அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவாங்க. they try to prove us. Okay, அதான் school people around you, and they like to win the approval of others. Amen. Hallelujah, hallelujah. இன்னைக்கு இப்படி தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு, the school people, for them to win, அவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்க என்னென்னமோ கதை சொல்லுவாங்க. they try to cheat you, tell you many stories and manipulate your mind to keep them to tell that they are right. Amen. நான் தான் சரி. ஈவன் தோ நீங்கள் ப்ரூவ் பண்ணாலும், நீங்கள் உண்மை பேசினாலும், நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க அதை ஃபைட் பண்ணி உங்கள்கிட்ட வேறு மாதிரி கதை சொல்லி they try to win. Even you advise them
to have the fear of God. You said, okay, இறை பயத்தோடு இரு, ஆண்டவர் பார்க்கிறாரு, இறை பயத்தோடு இருன்னு சொன்னால் they think that you would like to control them, that you want to control them, so they will have a new story, new thing to break your faith. அவங்களை நீங்கள் வந்து ஆண்டவர் பயத்தோடு இரு, இயேசு பார்க்கிறாரு, இப்படி செய்யாத, இப்படி போகாத, இப்படி வராதுன்னு சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணால் கூட அவங்க அதுக்கு ஒரு கதை வச்சுருப்பாங்க. உங்கள் விசுவாசத்தை உடைக்க, உங்களை கேள்வி கேட்க அதுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க. இப்போ ஸ்பிரிச்சுவலி நீங்கள் சொன்னாலும் அந்த ஸ்பிரிச்சுவல் வந்து அவங்க வந்து ஃபிசிக்கலி மாற்றுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This type of people will never have the fear of God because they don't know God. They only say they know God, but they don't know God. Amen. Hallelujah. Hallelujah. What type of character they will have? என்ன மாதிரியான பழக்கம் அவங்க கூட இருக்கும்? போய் பித்தலாட்டம் பண்ணுறது, ஏமாத்துறது, உங்கள் முதுகில் குத்துறது, இந்த மாதிரி பழக்க வழக்கம் தான் இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த உலகம் தூக்கி பேசும். ஆமென். அதான் ஆண்டு சொல்றாரு, this type of screw manager, the boss come and praise him. This type of people will be praised by the world. ஆமென். இந்த மாதிரி ஆளுங்க தான் the world will praise. ஓ இந்த ஓகேலாம் உங்கள் முன்னுக்கு வந்து உங்களை ப்ரேஸ் பண்ணுவாங்க. பட் they know your original character, but in order to get the things done from you, they will praise you. Amen. Hallelujah. இந்த மாதிரி ஆளுங்க தான் நிறைய பாராட்டு கிடைக்கும். அந்த பாராட்டு கிடைக்கிறதுக்கு தான் அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க. they want the world to praise them. That's why they do all these things. ஸோ இந்த மாதிரி சீட் பண்ணி, ஏமாற்றி, போய் பித்தலாட்டம் பண்ணி அது அவங்களுக்கு ரத்தத்தில் ஊறிடும். இந்த பொய் சொல்கிறவங்க பாருங்கள், பொய் சொல்கிறவன், ஏமாத்துறவன், பித்தலாட்டம் பண்ணுறவன், பெருமையாக பேசுகிறவனுக்குலாம் வந்து அது ரத்தத்தில் பூந்துருவான். All these lies, cheating, screwing, okay, they talk proud about themselves, their ego is already in their blood. It's already there. There's another type of blood there. It's already in the blood. So in order to change them, the blood of Christ must come. Amen. இந்த ரத்தத்தை மாற்ற நம்மளுக்கு 3 விதமான ரத்தம் இருக்குல்ல. red blood cell, white blood cell and yellow blood cell. இப்போ இது வந்து சீட்டிங் blood cell. அது புந்துரும் உள்ளுக்கு. ஓகே, அதை எடுக்கிறதுக்கு இயேசுனால மட்டும்தான் முடியும். ஆமென். Only Lord Jesus, the blood of Christ only can change you. Amen. Hallelujah. Hallelujah. God say, make friends with the worldly world. Worldly world means காசு வந்து நீ வச்சுக்கலாம், ஆண்டவரோட வச்சுக்க வேணாம்னு சொன்னேன். You can keep money, you can keep property, but God never asks you to love money. Amen. God never asks you to love money. உங்கள் வீடை நீ லவ் பண்ணலாம், அதை கட்டி பிடிச்சி அழுவீங்களா? பேங்கில் டெய்லி போய் காசு எவ்வளோ இருக்கு நீ பார்ப்பீங்களா? God never asks you to love money. Those who love money 10 காசு கூட கணக்கு பண்ணும், 5 காசு கூட கணக்கு பண்ணும். எங்கே போன என்னாச்சு, இதுக்கு என்ன அது, these people love money. ஆனால் கூப்பிட்டு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, I don't love money. They say, I don't love money. Where God? They get angry. But actually they count, even 10 cent, 10 ringgit, 20 cent also they count. Amen. Hallelujah. Hallelujah. That people who love money. Last time I worked for one boss in cleaning company. You know, my boy that time the soap finished, he go and buy soap 25 cent. Come back and tell me. I said, okay lah, tell boss. The boss said, where's the receipt? 25 cent. Where got receipt? The boss asked me, 25 cent. Where got receipt? He want receipt, then only he can pay you. Amen. Hallelujah. This type of people, they love money, but they say, no, I never love money. But this is screwing. This type of people are screw, cheating people. Amen. Hallelujah. So God never say you cannot keep money. You can keep money, but don't love money. Amen. Hallelujah. Always I tell you all, every time I tell, whatever God give, எப்போது நான் சொல்லுதான், whatever God give is the test in your life. ஆண்டவர் உனக்கு கொடுக்கறதெல்லாம், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது எல்லாமே ஒரு டெஸ்ட். God is testing you. Testing you. Are you a kind person? Are you a humble person? Are you a loving person? God is testing you. ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார். நீ கருணையோடு இருக்கியா, அன்போடு இருக்கிறியா? ஆமென். தாழ்மையா இருக்கிறியா? ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். Everything that God have given us in our life is a test. Is a test. God is testing us. Amen. Hallelujah. So be very careful. Very careful in handling matters that God have given in your life. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற காரியங்களை
லைக் யோர் எஜுகேஷன், ஆண்டவர் கொடுக்குற காரியங்கள், யோர் எஜுகேஷன், யோர் வெல்த், உன்னோட வீடு, உன் காரியா, உன் வேலையா, உன் பணமா, உன் பிள்ளைங்களா, உன் மனைவியா, உன் கணவனா. You must be very careful in handling the matters that God has given you, your church, your service to God, your prayer, your reading the word of God. எல்லாமே உனக்கு ஆண்டவர் கொடுக்குற காரியங்கள், உன் படிப்புலேருந்து, உன் வேலையிலேருந்து, உன் பணத்துலேருந்து, உன் வீடு வாசல்லேருந்து, உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், எவ்ரிதிங். நீ திருசபைக்கு போகிறது, நீ ஜெபிக்கிறது, திருசபைக்கு நீ செய்கிற காரியங்கள், ஆமென், எவ்வளோ இதை வார்த்தை நீ உள்ளுக்கு வச்சிருக்க, எல்லாமே everything is a test. Amen. Hallelujah. If you cannot handle the small thing, how you want to handle big things that God going to bless you. ஆண்டவர் உனக்கு கொடுக்குற காரியங்களை நீ எப்படி சந்திக்க போற, எப்படி பார்க்க போற? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகத்துக்கும் பணத்துக்கும் நீ சேவை செய்ய முடியாது. You cannot serve two masters, the money and God. You will hate one and you will love one. உன்னை நீ நேசிப்ப, உன்னை நீ வெறுப்பேன். ஒன்று நீ நேசிப்ப, ஒன்று நீ வெறுப்ப. நீ God சர்வ் பண்ண போறியா, இஸ் God. You want to serve money, is money. Amen. You cannot serve two. ரெண்டு பேருக்கு நீ சர்வ் பண்ண முடியாது, உன்னால சேவை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. இது physical. Okay. What I say is physical. Now we are coming to spiritual. Amen. Spiritual. இப்போ இவ்வளோ நேரம் நான் உலக காரியங்கள் சொன்னேன், இப்போ பரிசுத்த காரியங்களை சொல்லணும். ஒன் டே, ஒரு நாள், God will ask you to give an account. Give an account. How you manage the property of God, which is the world. God has given you the world. ஆண்டவர் இந்த உலகத்தை கொடுத்து உன்னை அதுக்குள்ளே வாழ வைத்தார். உன்னை வாழ வைத்தார். God put you in this world for you to live. And God provide everything. ஆண்டவர் எல்லாமே கொடுத்தாரு. உனக்கு படிப்பு கொடுத்தாரு, வேலை கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, துணிமணி கொடுத்தாரு, உனக்கு ஒரு குடும்பம் கொடுத்தாரு, ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு, எல்லாம் எவ்ரிதிங். இங்க உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் இயேசுதான். Amen. Until you sit here, it's all given by my God. Amen. Hallelujah. 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 How you handle? சொல்லுங்க, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? Do you think that you handle according to what God wants you to handle? இயேசுக்கு வேண்டிய மாதிரி நீ வாழ்ந்தியா? இயேசுக்கு வேண்டிய மாதிரி do you manage the things that God has put around you? Amen. உங்களை சுற்றி வைத்த காரியங்களை இயேசுக்கு விருப்பமானபடி நீங்க செஞ்சீங்களா? இயேசுக்கு விருப்பமானபடி நீங்க வாழ்ந்தீங்களா? We have to give account. We cannot run away from that. Amen. ஓட முடியாது. நீ கணக்கு கொடுத்தே ஆகணும். God is encountering us. Don't think, நினைக்காதீங்க நான் செத்தோன்னு தான் கணக்கு கொடுப்பேன்னு. It's not after you die, you know. Don't think judgment day I go up, I give account. No. You give in this world. Your judgment day will be in this world. Amen. Hallelujah. Hallelujah. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். I've told you all before. Whatever you do, you will face the consequences in this world, not after you die. Not after you die. ரொம்ப பேர் நம்மளை அப்படிதான் ஏமாத்திருக்காங்க. செத்தோன்னே நீ பரலோகம் போக மாட்டேன், நீ நரகத்துக்கு. நம்ம செத்தோன்னே எங்கே போனால் யாருக்கு என்ன? ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம் இல்லையா? செத்தோன்னே ரொம்ப பேர் அதான், நான் செத்தோன்னே நரகம் போனால் என்ன, சொர்க்கம் போனால் என்ன? அப்படி இல்லை. நரகமும் சொர்க்கமும் உனக்கு இங்கே தான் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. Heaven and earth are in this world. Heaven and hell, sorry, are in this world. If you live according to what our God wants us to live, you will have a heavenful life. Amen. Before you die, peaceful life, peace. And because you have the relationship with the Master of Peace, the King of Peace. Amen. அமைதி சமாதானம் சந்தோஷமான வாழ்க்கை நீ வாழ்வ. அப்படி இல்லையா, you never have the relationship with the Prince of Peace. Your life will be in hell. Amen. Hell. கஷ்டப்பட்டு தான், கஷ்டம். பீஸ் இருக்காது. No peace. Amen. Do we cheat God? Do we screw God? Amen. சொல்லுங்க, இயேசு ஏமாத்தணுமா இல்லையா? Do we cheat God? Do we screw God?
ஆண்டவர் ஏமாத்திருக்குமா இல்லையா? ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி வாழல. In the way that we handle the world or manage the world. வேர்ல்ட்னா நம்ம உலகம் தெரியுமா? நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த உலகம். நான் போய் நீங்கள் உலகத்து மேலே நின்று மேனேஜ் பண்ணிங்க சொல்ல கிடையாது. உங்களுக்கு கொடுத்த உலகம், உங்களுக்கு கொடுத்த உலகம் வந்து என்னது? வாட் இஸ் யுவர் வேர்ல்ட்? The things is around you. The things, I never asked you to go to the space and manage the world. No, that is God's world. Amen. It's the world that God created around you. உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு உலகம் உண்டு பண்ணியிருக்கிறார். God created the world around you. The world around you is your family, your work, whatever you have. I already told you. Whatever you have, உங்களுக்கு இருக்கிறது தான் உங்கள் உலகம். இந்த உலகத்தை நீ சரியாக பார்க்குறியா? நீ சரியாக பார்த்துருக்கிறியா? Are you taking care of the world that God has created around you properly as God wanted? ஆண்டவருக்கு வேண்டிய மாதிரி செஞ்சுருக்குமா? அப்போ நம்ம ஆண்டவர் ஏமாத்துறோம் தானே. we are screwing God. நம்ம சரியாக செய்யலைன்னா we are screwing God. We are cheating God. Do we pray according how God wants us to pray? Do we seek God? ஆண்டவரை தேடுறோமா? ஜெபிக்கிறோமா? ஜெபம் காலையில் எழுந்திரிச்ச கையோட முதல் வேலை இயேசு பார்க்குறோமா? இயேசு கூட கொடுக்குறோமா? இயேசுக்கு போருமா? Do we go to God as what God wants us to do? To pray in the morning. காலையிலே. Do we seek God? Do we do anything for God every day? Every day, you know, we are doing things for ourselves. நம்மளுக்காக நம்ம எப்போதும் என்னென்னமோ செய்கிறோம். இயேசுக்காக என்ன செஞ்சோம் அந்த நாள்? இந்த நாளில் இயேசுக்காக என்ன செஞ்சோம்? காலையில் எழுந்திரிச்சோன்னே இயேசு பார்த்தனா, அதை ஜெபிச்சனா, இதே வார்த்தை படிச்சனா, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், வேலைக்கு போகிறோம். we are going to work, school, college, everywhere we go. போகிறோம் தானே? போகிறோமா இல்லையா? போகிறோம் தானே? எத்தனை பேர் ஸ்கூலுக்கு பல்லு எடுக்காமல் போவீங்க? How many of you go to work without brushing your teeth? Or no mandi, nothing. No mandi, nothing. You just get up and straight away you go to your office or your school, your college. யார் போயிங்க? ரைட்டுங்க. You all won't do that, isn't it? You all won't do that, isn't it? Then why you all are doing it to God? God, the creator, you know, who creates you, can kill you like that. Amen. Aaronோட மகனுங்க 2 பேர், the sons of Aaron, holy, not holy, the chapel they take, God killed them immediately. Amen. அந்த மாதிரி தேவன்ட்ட பள்ளியக்காம கைலி கட்டிட்டு போயிட்டு நின்றுட்டு pray for you. என்ன பண்றீங்க? The Holy Spirit is observing everything. உங்களை மன்னிக்கிறனால, because our God is a forgiving God, you don't go in every time irritate God. Amen. Without brushing teeth, going in front of God, go to pray, touch the altar, take the Bible. What is this? குளிக்காம, பல்லு எடுக்காம, மூஞ்சி கழுவாம ஆமேன் போடு. Because God never punish you, because God never come after you, never compound you, never quarantine you, you don't take God for granted. சும்மா செய்யாதீங்க. இதெல்லாம் answering. One day, a day will come for you to answer. Amen. இன்னைக்கு இதுதான் 96% of people in this world are pretending as though they know God. Pretending. எப்படி pretend பண்றாங்க சொல்லுங்க பாப்போம். I can explain to you how they pretend to God. You know, and அவங்க நடிக்கிறாங்க. இயேசு முன்னுக்கு நடிக்கிறாங்க. இயேசு தெரியாம இயேசு தெரியும்னு சொல்லி நடிக்கிறாங்க. They pretend. நான் வேறு எந்த சபைக்கும் நான் போனதில்லை. நான் ஒரே ஒரு சபைக்கு தான் போயிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ அபவுட் யூ ஆல். நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்கிறேன். நான் ஒரே ஒரு சபைக்கு தான் போயிருக்கேன்.
And they said they can see God. But what the Bible say? Bible say if you see God you die. அவன் சொல்றான் சபையில நான் ஆண்டவரை பார்க்கிறேன், ஆண்டவரை பார்த்தா செத்துருவேன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி ஆண்டவரை பார்ப்பான்? They said God is talking to them. In a church, in a congregation, God will talk to one person only. Moses and the 660,000 people எடுத்துட்டு வந்தாரு. Only man. God only talked to Moses. Even God never talked to Aaron. God never talked to Korah. What happened to Korah's family நம்மளுக்கு தெரியும். இயேசு வந்து மோசஸ் ஒண்டி தான் பேசினார். 6,60,000 பேர் எடுத்துட்டு மோசஸ் வரும்போது மோசஸ் ஒண்டி தான் பேசினார். ஆரன்ட்ட பேசல, கோராட்ட பேசல, யாரும் பேசல. கோரா குடும்பத்துக்கு என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியும். ஆமென். ஹalleluya. When Korah went against God, against Moses, God killed him with all the family descendants, everything. எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டான். படா முடிஞ்சு. அவ்வளவுதான். Immediately the God yesterday, today, tomorrow and forever, the same God can do a lot of things in our life. Don't take God for granted. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, சும்மா வம்புக்கு இழுக்காதீங்க. Amen. Hallelujah. Hallelujah. நிறைய பார்த்துருக்கோம் நாங்க. அவர் கையில என்னோட சபையில பழைய இடத்துல தலையில கை வச்சு ஜெயிப்பாராம். இயேசு கண்ணுக்குள்ள நிக்கிறாராம். ஆளுக்கு சொல்லுவாங்க, அங்குள்ள மக்கள் சொல்லுவாங்க, இயேசு கண்ணுக்குள்ள நிக்கிறாரு, நான் பார்த்தேன். அவருக்கு ஒன்றும் ஓ ஆமாவா இயேசு கண்ணுக்குள்ள பார்த்தியா, என் கண்ணை நல்லா பாருன்னு. கண்ணை நல்லா பார்த்தா கருப்பு மொழி தான் தெரியும். ஆமே. இயேசு வேற இடம்ல நிக்கிறதுக்கு அங்கதான் வந்து நிக்கிறாரா? ஆமே. ஹalleluya. If you follow God and நீங்க ஆண்டவர் கூட சரியா போனீங்கன்னா, if you follow God, God will give ஸ்பெக்மத்தா. ஸ்பெக்மத்தானா என்ன தெரியுமா? God will give you ஸ்பெக்மத்தா. ஸ்பெக்மத்தானா என்ன? ஸ்பெக்மத்தானா எது இல்லை. ஸ்பெக்மத்தானா என்ன? என்ன யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? என்னது சொல்லு. ஸ்பிரிச்சுவல் ஐஸா? யார் சொன்னாங்க? எங்க போய் சாப்பிட்ட ஐஸு? ஸ்பெக்மத்தா என்ன சொல்லுங்க? இட்ஸ் நாட் மேட்டர் ஆஃப் லாஃபிங், யூ நோ, இட்ஸ் காட்ஸ் திங். ஸ்பெக்மத்தானா என்னது? Specmatana, if you truly follow God, if you walk with God, God will put His marks on your body. His marks on your body. And the mark varum. That mark is for you to know that God is with you. அதை போய் ஆளுக்கு காமிச்சு ஷோ பண்ணுறது கிடையாது. ஷோ பண்ணுறதுக்கு இல்லை. Galatians chapter 6 verse 17 பாருங்க, அது இருக்கும். They will say, okay, இன்னமேலே அந்த மார்க் உடம்புல வைக்கும்போது அந்த மார்க்கை வச்சு ஆளுங்க இயேசு பேரை கெடுக்கிறது நான் பார்த்துருக்கேன். அந்த டைம் நான் அங்கே தான் இருந்தேன். பட் எனக்கு அவ்வளோவா ஐம் நாட் டீப் வித் காட். பட் இப்போ நான் யோசிக்கும் போது யூ ஆர் ஹியூமிலேட்டிங் காட் பை யூசிங் த ஸ்பெக்மத்தா அண்ட் லையிங் டு பீப்புள். அந்த சபையில் வந்து அந்த லீடருக்கு வந்து காலில் மார்க் வந்துச்சு. இயேசுவோட ஆணி மார்க் காலில் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாருன்னா, பைபிளில் எந்த சீடரும் செய்யல, இயேசு கூட செய்யல. அவர் ஆளுங்களுக்கு ஜெபிக்கும் போது காலை தூக்கி தலையில் வச்சு ஜெபிச்சாரு. காலை தூக்கி தலையில் வச்சு ஜெபிச்சாரு. பேய் ஓடுதான். நிறைய பேர் இந்த மாதிரி தான் போய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க. people are lying like this. எந்த இடத்துல இயேசு ரோத்தான் எடுத்து அடித்து பேய் விரட்டினாரு, இவங்க ரோத்தான் எடுத்து அடித்து பேய் விரட்டுறாங்க. கையை மிதிச்சு காலை மிதிச்சு வயிற்றுல குத்தி பேய் விரட்டுறாங்க. இயேசு அப்படியே செஞ்சாரு. God destroyed the spirit with only words. Amen. Only the word of God. God commanded, the thing happened. Amen. ஆமா தானே? நல்லா பாருங்க. God commanded. God the Father commanded, the word appeared. Amen. Everything by the word of God. Lord Jesus commanded the spirit go out. Amen. Lord Jesus never go and step anybody. யாருமே இயேசு ஏற்றி நிற்கல, யாரையும் இயேசு அடிக்கல. ஏன் பைபிள் இல்லாத காரியம்லாம் செஞ்சு இயேசு பேரை கெடுக்கிறோம்? ஒன்று. ரெண்டு, என்ன பண்றோம்?
The Lord Holy Spirit is a silent God. Silent God. நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்றாங்க சபைகள்ல நான் பார்க்கிறேன். கை தட்டுறான், குதிக்கிறான், சுத்துறான், சிரிக்கிறான், என்னென்னமோ பண்றான். அப்புறம் ஒருத்தன் விழுந்தா 9 பேர் விழுந்துருவாங்க சேர்ந்து. கேள்வி கிடையாது. ஏன் விழுந்தா, எதுக்கு விழுந்தா தெரியாது. ஒருத்தன் கை தட்டி சிரிச்சானா இவனும் கை தட்டி சிரிப்பான். கட்ட 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 கட்ட. என்ன அது? என்ன நடக்குது? Why we are humiliating the Lord Holy Spirit? The Lord Holy Spirit is talk in strange tongue so that people will know that they are communicating with God. The Lord Holy Spirit is communicating with God with strange tongue and praying for you. Amen. உங்களுக்காக இறை வார்த்தை பாஷையில் அங்கே ஆவியானவர் பேசுகிறார். எங்கேயுமே ஆவியானவர் டான்ஸ் ஆடி, பல்ட்டி அடிச்சு, குட்டிகரை அடிச்சு, குதிச்சு, கை தட்டி, சிரிச்சு, ரோலிங் பண்ணி, ஸ்க்ரோலிங் பண்ணி, அதெல்லாம் கிடையாது. அது ஆவியானவர் கிடையாது. That's a spirit. It's a evil spirit. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கு தெரியணும். That's what I'm teaching you all in the Follower of Christ Assembly here. நான் அதான் கற்றுக் கொடுக்குறேன். சும்மா ஆண்டவரை போய் அவமானப்படுத்தாதீங்க. Amen. Hallelujah. Don't do the things that is not in the Bible. Whoever doing the things that is not in the Bible, they are screwing God. They are cheating God. And they are humiliating God. Amen. அதனால தான் இப்போ இந்த பனிஷ்மெண்ட். ஆண்டு உண்மையா ஒரு வருஷம் COVID is not disappeared. 1 year going. They started in 17 November last year. Now 1 year already. Still there. Still accumulating. Still there. Why? God is not forgiving you all because they never realize. Each and every day they are humiliating God. They never listen, never come back to God. If you come back to God, you will be forgiven. So, there's no time now to pray for the well. It's just pray for yourself and pray for the people around you. அவ்வளவுதான். Your church, உன் சர்ச் மட்டும் ப்ரே பண்ணு, உன் சர்ச் மக்களுக்கு ப்ரே பண்ணு, உலகத்துக்கு ப்ரே பண்ண. யார் ஆண்டவர்ட்ட எப்படி கேட்கணும்? How you ask God, God please save your children. That's all. The children that seeking you truly. Wherever they are in this world, எங்கே இருந்தாலும் இந்த உலகத்தில், ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை உண்மையாக தேடுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிங்க. அவ்வளோதான். ஆமென். Hallelujah. Hallelujah. And the Lord Holy Spirit will work in your silent prayer. God never say make, shout, jump, scroll. சொல்லல. Keep silent தான் சொன்னார். Be silent and see I am God. I will work for you. Be silent. But God said, when you worship, பாட்டு பாடும்போது சந்தோஷமா பாடு. When you worship louder, loud. Sing louder, play the music, harp, drums, louder. ஏன்னா you are worshiping God. நீ அட்டிக்க அவன் தெரிஞ்சு ஓடிடுவான். Amen. Hallelujah. Hallelujah. ஒரு அந்நிய ஜாதிக்காரனுக்கு தெரிஞ்சது, இயேசு கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியல. சீனா பட்டாசு போட்டு பட்டாப்பு வெட்டிக்கிறான். ஐயா சாத்தான் ஓடும். ஆமென். அவனுக்கு பிடிச்சிருக்க பீடோ ஓடும். நம்ம சொல்ல வேணும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு வீட்டில் இயேசு பாட்டு போட கஷ்டம். எத்தனை பேர் வீட்டில் காலையில இயேசு பாட்டு போடுறீங்க? கை தூக்குங்க. இயேசு பாட்டு போட்டு கேட்குறீங்க. How many of you all say a good song, worship song of God in your house every day, every morning? ஏன் போட மாட்டோம்? சினிமா பாட்டுலாம் கேட்குறோம். சினிமா பாட்டுலாம் காது தெறிக்க, காது ரத்தம் பிச்சுக்கிட்டு வெளியே வர கேட்குறோம் சினிமா பாட்டு. ஏன்னா இயேசு பாட்டு வீட்டில் போட நம்மளுக்கு கஷ்டம். என்ன காரணம்? ஒரு ஆமீன் போட கஷ்டம், ஒரு ப்ரே பண்ண கஷ்டம், ஒரு இறை வார்த்தை படிக்க கஷ்டம், பைபிள் எடுத்து வச்சு படிக்க கஷ்டம். இவ்வளோ கஷ்டம் பார்க்குறோம். இயேசுக்கிட்ட வர, சர்ச்சுக்கு வர கஷ்டம், டைட்ஸ் போட கஷ்டம், சர்ச்சோட நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்க கஷ்டம். எல்லாமே கஷ்டப்படுறோம் நம்ம. ஆனால் இயேசு மட்டும் கஷ்டப்படாமல் நம்மளை ஆசீர்வதிக்கணும். நீ ஆசீர்வாதம் கேட்டோன்னு, நீ எல்லாம் கேட்டோன்னு இயேசு கொடுத்துருவேன். ஆனால் நீ எதுவுமே இயேசு கொடுக்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படி தானே
கல்யாணம் பண்ணுறோம், பொண்ணு பார்க்குறோம், பொண்ணு வீட்டுக்கு நம்ப போகிறோம், பொண்ணு நம்ம வீட்டுக்கு வராங்க. ஆமாவா, பேசுகிறோம் ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் பேசிட்டு அப்புறம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம், அவளுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் புட்டுக்கிட்டு போகும்போது ஏசு மேலே பழி போடுறோம். ஆண்டவரே உங்களை முன்னுக்கு வச்சு தானே கல்யாணம் பண்ண. ஆமா, நீ ஏசுட்ட கேட்டியா? அந்த கல்யாணத்தை குறித்து ஒரு 6 மாதம் ஏசுட்ட ப்ரே பண்ணியா? கேட்டியா? கேட்குது. ஆனால் பிரிஞ்சுட்டா மட்டும் பழியை தூக்கி ஏசு மேலே போடுறது. ஏசு கிறிஸ்து ஆண்டவர் சாட்சி சர்ச்சில் கூப்பிடுவாங்க. God will be witness of this wedding. Is it God witness? Do you pray to God about this wedding? அப்புறம் கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதம் ஒரிஜினல் கேரக்டர், ஐயோ ஒரு சாத்தான கல்யாணம் பண்ணிட்டேங்க நான், ஏசு எனக்கு சொல்லலையே. ஒரு பூதத்தை கல்யாணம் பண்ணிட்டேனே, ஒரு அலாவுதீன் அப்புத விலைக்கு சின்ன கல்யாணம் பண்ணிட்டேனே, ஏசு சொல்லலையே அப்படின்னு. ஆமா இல்லையா? எத்தனை சாவுக்கு போயிருக்கீங்க? சாவுல என்ன சொல்றான்? இன்று இந்த ஆத்மா பரலோகத்துல இயேசு கொடுக்க. அது ஒரு குட்டிக்காரனா இருக்கும். ஆனா கிறிஸ்தவன் அவன் ஒரு குட்டிக்காரனா இருக்கும். சேர்ச்சுக்கு வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட போயிருக்க மாட்டான். ஆமே, ஒரு பைபிள் எடுத்து படிச்சிருக்க மாட்டான், ஜெபிச்சிருக்க மாட்டான். அவனை போய் இவன் சொல்லுவான், யாரே இந்த பாஸ்டர் சோ கால் பிரீஸ் பேசுவான், இன்று இந்த ஆத்மா பரலோகத்துல இயேசு கூட இருக்கிறது நான் பார்க்கிறேன். அவன் என்ன பார்க்கறான்? ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. You are screwing God, cheating God, using God's name, cheating. ஆமென். ஆமா இல்லையா? சேவன் சரிதானே? இப்ப கிறிஸ்மஸ், எஸ், உங்களுக்கு கிறிஸ்மஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். எஸ், the government said you cannot visit, அங்கங்க போக முடியாது, ஆள் கூப்பிட முடியாது, அப்படி இப்படின்னு சொன்னாங்க கவர்மெண்ட். Government never say you cannot celebrate Christmas. உங்களுக்குள்ள நீங்க செலிப்ரேட் பண்ணலாமே. you can celebrate with your family, with your church, by putting up the tree, put the எல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் செய். எப்போதும் போல செய். நீ அவனுக்காக ஒன்ன நீ மாத்திக்காத, உன் விசுவாசத்தை நீ மாத்திக்காத. நீ உன் வீட்டுல செய்யலாமே. ஆமா இல்லையா? ஏன் செய்ய யோசிக்கிறோம்? லஞ்ச் நான் வைக்கிறேன்னு இல்லையா, அது செகண்டரி. ஆமே, ஆனா ஏசுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யணுமா இல்லையா? ஏன் செய்ய மாட்டோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. போக்காக்கு வரதுக்கு முன்ன யார் வீட்டில் இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். யாரும் செய்யலையே. போக்காக்கு வந்தோடனே தான் மரம் வைக்க காலம் பண்ணீங்க. நான் பார்த்துருக்கேன் மரம், கிறிஸ்மஸ் மரம் எப்போ திரும்ப வைப்பாங்க. சில வீட்டில் நாளைக்கு கிறிஸ்மஸ்னா இன்னைக்கு எடுத்து வைப்பாங்க. நாளைக்கு கிறிஸ்மஸ்னா இன்னைக்கு எடுத்து வைப்பான். இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு வைப்பான் மரத்தில் வந்து ஒரு 2 ரிபின்னு 2 ஜோடிச்சு லைட்டு கூட இருக்காது. கேட்டா கிறிஸ்மஸ், அவன் கிறிஸ்டியன். ஆமே, கிறிஸ்மஸ்னா என்னது? ஜாய், the birthday of your God, so that God will reborn in your life again. on life and renew பண்ணுவேன். Because of the pandemic, yes, government என்ன சொல்றான்? ஆளை கூப்பிடாத. கண்டிப்பா இது நம்மளுக்கு சொல்ல போறோம். ஆளை கூப்பிடாத, 5 பேரோட 20 பேர் கூப்பிடு, டிபெண்ட்ஸ் அப்படி இப்படி பரவாயில்ல. இங்க இருக்கு கிறிஸ்மஸ். ஆமென். கிறிஸ்மஸ் இங்க இருக்கு. இன் யோர் ஹார்ட் கிறிஸ்மஸ், யோர் காட் தேர். அதை நீ எப்படி செலிப்ரேட் பண்ற, அது ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் உங்க விசுவாசத்தை வர வைக்க தான் நான் 11வது மாசமே எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிடுவேன். 1ஆம் தேதி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் வீட்டில இருந்து எல்லாம். So that you see the joy of Christmas will come inside you. Amen. நம்ம போய் சொல்ல கிடையாது, ஏமாத்த கிடையாது. We never screw God. We learn from the true living God. We learn. ஓகேயா? ஸோ அதே மாதிரி எல்லாரும் யார் என்ன உன்னை சுற்றி என்ன நடந்தா உன்னோட கிறிஸ்மஸ் ஜாய் யாரும் உடைக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. யார் என்ன செய்கிறாங்களோ செய்யலையோ, உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ உதவி செய்யலையோ, உன்னோட கிறிஸ்மஸ் ஜாய், பர்சனல் கிறிஸ்மஸ் ஜாய் யாரும் உடைக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எதுவும் கேள்வி இல்லைன்னா